குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று திடீரென தொழிலாளர்களிடம் வேலை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் அல்லது ராம்கி என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் வேலையில் சேர்ந்து கொள்ளலாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் கூறியிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் தனியார் மயமாக்கலுக்கு எதிராக உழைப்போர் உரிமை இயக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றது. மேலும் தமிழ்நாடு தொழிற் தீர்ப்பாயத்திலும் பணி நிரந்தரம் தொடர்பான வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்குகள் நீதிமன்றங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் சட்டவிரோதமான முறையில் தொழிலாளர்களை தனியார் நிறுவனத்திற்கு தள்ளி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் இந்த தூய்மை பணியாளர்களை தனியார் நிறுவனத்திற்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்துவது சர்வாதிகாரத்தின் உச்சமாகும். தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள இரவு பகல் பாராமல் 8வது நாளாக சென்னை மாநகராட்சியின் பல்வேறு மண்டலங்களில் உள்ள தொழிலாளர்களோடு பெண்கள், முதியோர், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கானோர் வேதனையுடன் போராடி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை காவல்துறையினர் மிரட்டுவதும் நெருக்கடி கொடுப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்ந்து சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக பணி செய்யும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தனியார் மய நடவடிக்கையை கைவிடவும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக் கொள்கிறது என அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார்.